வணக்கங்க ஐயா. நீ எதுக்குடா இங்க வந்த? அப்பா அனுப்பிச்சாருங்க. அப்படியா? போனாக்கு எப்படி இருக்கு? முன்னைக்கு இப்போ பரவாயில்லைங்க ஐயா, நினைவு திரும்பிடுச்சு. ஆனால் என்னடா மலங்க மலங்க முழிக்கிறாங்க. யாரையும் அடையாளம் தெரிஞ்சிட்ட மாதிரி தெரியலிங்க ஐயா. அப்படியா? டாக்டர் என்னதான் சொல்றாரு? அவங்களுக்கு நினைவு திரும்பிட்டாலும் அவங்க மனசை பாதிச்ச அந்த பழைய சம்பவத்துலேருந்து இன்னும் வெளியில் வரலையா. கொஞ்ச நாள் அப்சர்வேஷனில் இருந்தால் சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்படியா? சரி, நல்லது, நீ போ. ஐயா, என்னடா? அப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு 5000 ரூபா பணம் வாங்கிட்டு சொன்னார். பணமா? பணம் என்ன செடியில் காய்க்குதுன்னு உங்கள் அப்பா நினச்சிக்கிட்டு இருக்கானா? பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட. போன்னு ஒன்னைத்தான் சொன்னேன், போ. ஓடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நின்றுக்கிட்டா இருக்கே. கிண்டலா பண்ற? ஓட. கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்து கொடுத்து பழகிட்டேன் பாரு. அது ஏன் தப்புடா? ஆரம்பத்திலே கரார இருந்திருக்கணும், விட்டுட்டேன். பணமா பணம். எதையும் முடிஞ்சு போன கதை? எது முடிஞ்சு போன கதை? ஒரு ஏழை பொண்ண வாயும் வயிறுமா நிராதரவு நிக்க வச்சீங்களே, அதுவா? இல்ல உங்க பண திமிர வச்சு இப்ப அவ இருக்கிற இடமே இல்லாம செஞ்சீங்களே, அதுவா? இப்படி ஒரு கேவலமான காரியம் செஞ்சிருக்கான், இவனை போய் பெரிய மனுஷன் சொல்றாங்க. ஆமாயா, ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளைகள் ஆட்டிப்பாங்க. இந்த ஊரையே ஏமாத்தின பெரிய மனுஷன் இவன். நாமெல்லாம் கேட்கவே காது கூசுதே. அந்த அசிங்கத்தை செஞ்ச இவனை என்ன செய்யலாம்? இவனை நடுத்தெருல நிக்க வச்சு கல்லால் அடிக்கணும். இவனை கல்லால் அடிச்சா பத்தாது, செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் சரி வராதியா. நம்ம ஊர் பொம்பளைங்களை விட்டு விளக்க மாத்தால அடிக்க சொல்லணியா. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இந்த பழம் நாட்டுக்கு சாவலையா? ஏண்டா நீ ஒன்றும் போகல? போகலிங்கய்யா. ஏண்டா? முதல்ல பணம் கேட்டால் திட்டுவீங்க, அதுக்கப்புறம் கொடுத்துருவீங்கன்னு அப்பா சொல்லி அனுப்பிச்சாரியா. அதான் வெயிட் பண்ணுறேன். ஆடா பாவிகளா, நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிற அளவு கூட நான் உங்களை புரிஞ்சுக்கலடா. இந்த பணம் போய் தொலை. தேங்க்ஸ்யா, நான் வரேன். வராத, இங்கே வர வேண்டாம், போய் தொலை. எல்லாரும் போய் தொலைங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. நான் நிம்மதியாக இருந்து தொலைகிறேன். மணி 9 ஆகுது, இன்னுமா ரெடி ஆகல? சீக்கிரம். ஆமா, எழுந்துரு, பல்ல தேய், குளி, ட்ரெஸ் பண்ணுன்னு ஒவ்வொன்னுக்கும் கீ கொடுத்துட்டே இரு. முதுகுலயே 4 வைக்க வேண்டியதானே? ஏமா, ஏற்கனவே பிடிவாதம் ஜாஸ்தி, நீ வேற முதுகுல 4 வை 5 வைன்னு. சீக்கிரம் ஆகட்டும், டைம் ஆகுது. என்ன நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். ரொம்ப திமிர் ஜாஸ்தியா போச்சு. மணி 9 ஆச்சு. வெளியே வர ஐடியா இருக்கா இல்லையா? நான் ரெடியே ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்க? வேற யாருக்கு? எல்லாம் எனக்காக தான்.
என்ன தாத்தா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பத்தான் அம்மாவும் பாட்டியும் லவலபன்னு கத்திட்டு இருப்பாங்க. இப்ப உங்களை எங்க அனுப்புறாங்க? காலேஜுக்கு. டேய் முந்திரி கொட்டை, நீ ஸ்கூலுக்கு கிளம்புடா போ. நீ கிளம்பு போ. அப்பா இங்க பாருங்க, இதுல 2 கேரியர் இருக்கு, இதுல டிஃபன் இருக்கு. ஹாஸ்பிடல் போன உடனே சாப்பிட்டுருங்க. நான் டிஃபன் இங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேம்மா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், டைம் ஆயிடும். இல்லம்மா ஆமா, நீங்க ஹாஸ்பிடல் போயே சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இதுல லஞ்ச் இருக்கு, மத்தியானம் சாப்பிடுங்க. உங்களுக்கு போர் அடிச்சா சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஐயா நான் என்ன பிக்னிக்கா போறேன்? எல்லாம் ஆஸ்பத்திரி கேண்டீன்லயே கிடைக்கும். அது எங்களுக்கு தெரியாதா? அதானே, நீங்க கேண்டீனுக்கெல்லாம் போய் அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ப்பா. நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒழுங்கா வேலை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இது பார், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நான் தலைவலினா கூட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். என்ன ஆஸ்பத்திரியிலே இருங்கற எதுக்குமா? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? பொல்லாத காரணம். சைலஜாவுக்கு நான் புரோட்டோகாலா இருக்கணும் அதானே? அப்படியே இருந்தாலும் 4 பேர் நடிக்க வந்தா என்னால தாங்க முடியாதுடி. அது தெரிஞ்ச விஷயம் அப்பா தான். அதுக்கு இல்ல, உங்க மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்றாரோ இல்லையோ கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுவாரு. அப்படி அவர் ஃபோன் பண்ணும்போது அவர் அந்த ஷைலஜா கிட்ட என்ன பேசுறாரு ஏது பேசுறாரு நீங்க கேட்டு வைக்கணும். அதுக்காக தான் உங்களை அனுப்புறேன். அடி பாவிகளா, ஒரு ரியல் எஸ்டேட் ஓனரை புரோட்டோகால் ஆக்கினீங்க, இப்ப ஸ்பையாவே ஆக்கிட்டீங்களா? உங்க சந்தேகம் தீரவே தீராதா? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? நீங்க திருந்துற வரைக்கும் எங்க சந்தேகம் தீரவே தீராது. நான் என்னடி பண்ண? நான் எதுக்கு திருந்தணும்? ஐயய்யய்ய, நீங்கன்னா நீங்க இல்லைங்க, ஒட்டுமொத்த ஆம்பளைங்களையும் சொல்றேன். உங்க சபல புத்தி தீர்ற வரைக்கும் எங்க சந்தேக புத்தியும் தீராது. ஏண்டி, அவதான் நம்ம பார்வை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாள, அப்புறம் என்ன சந்தேகம்? அங்கதான் சந்தேகமே. நம்ம பார்வை அக்கா அக்கான்னு கூப்பிடுறால, என்னைக்காவது நம்ம மாப்பிளைய அண்ணேன்னு கூப்பிட்டுருக்காளா? இல்லையே. அடேங்கப்பா, நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கணும்டி. ஆ, என்னம்மா வேலை செய்து உன் குறுக்கு புத்தி? என் புத்தி நல்லாதான் வேலை செய்யுது. முதல்ல உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பாருங்க. அங்க எவனாவது உங்களுக்கு பேசுறதுக்கு கிடைச்ச உடனே அவன் வாயை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்காதீங்க. அதுக்குள்ள மாப்பிள்ள 4 தடவை போன் பண்ணி அந்த ஷைலஜா கிட்ட பேசிடுவாரு. நீ சொல்றத பார்த்தா நான் அங்க இங்க ஒதுங்காம சைலஜா பக்கத்திலேயே நிக்கணும். கரெக்ட். அப்ப ஒண்ணு பண்ணு, மாப்பிள்ளையோட வெள்ளை கோட் இருந்தா எடுத்துக்கிட்டு வா. எதுக்கு? ஆஸ்பத்திரியில ஷைலஜா ரவுண்ட்ஸ் போகும்போது நான் இப்படியே போனா யாரோ பேஷண்ட்னு நினைப்பாங்க. அந்த கோட்டை போட்டுட்டு போனதா கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அப்பா உங்க விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க ப்ளீஸ் பா. கிளம்புங்க. பொண்ணை கொடுத்தவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவான்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல சரியாதான் இருக்கு. இந்தாங்க, ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டீங்க, போயிட்டு வாங்க. விட்டா தோணு பேசிக்கிட்டே இருப்பாரு. அம்மா அம்மாடி, அம்மாக்கு ரொம்ப தலைவலிக்குதுடா. எனக்கும் காலையில இருந்து தலைவலிமா, கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறியா? நான் அவகிட்ட சொன்னா அவ என்கிட்ட சொல்லிட்டு போறா. பாரு டாடா, பாரு டாடா. ஏண்டா வண்டி வரல? வரல, வந்தா நம்ம 2 பேர் சேர்ந்தே போவோம். இப்ப என்ன பார்த்தா ஸ்கூல் போற மாதிரியா தெரியுது? ஏய், எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாததுக்கு ஏன் சிரிக்கிற? இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா போச்சு.
டிவி 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 24 மணி நேரமும் இந்த டிவி தான். அப்படி இந்த டிவில என்ன தாண்டி இருக்கு? இந்தா சாப்பிடு. வேண்டாம். இத பாரு, ராத்திரியே நீ சரியா சாப்பிடல, உங்க அப்பா வந்தா என்னதான் திட்டுவாரு. சாப்பிடு. முடியாது. அப்பா வேணா வந்து ஊட்ட சொல். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. என்னைக்கு நான் சொன்னதை நீ கேட்டிருக்க? இரு, உங்க அப்பாவே வர சொல்றேன். இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இந்தா, முதல்ல போய் உன் பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டு. பிள்ளைக்கு சோறு கூட உன்னால ஊட்ட முடியாதா? நான் ஊட்டி விட்டு அவ சாப்பிடணும். அப்பங்கார ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? குட்டிமா, தங்கம், என்னடா சாப்பிட மாட்டேன்னு அம்மாட்ட அடம் முடிச்சிங்களாமே? ஏன்? தேவா ஊட்டி விடுவோனா பாப்பா டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாளாம். ஓகே, வெரி குட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடணும், அப்பதான் அப்பா மாதிரி ஸ்ட்ராங் ஆவீங்க. இந்தாங்க, பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி அம்மா சமைச்சிருக்காளா இல்லையா? இல்லன்னா சொல்லுங்க, பிச்சிருவான் அவளை. அம்மா எப்படி சமைச்சிருந்தாலும் உங்க கையால ஊட்டும் போது டேஸ்டா இருக்கு தேவா. உன்ன மாதிரி ஒரு புள்ள பிறக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்தா, இப்படி தினம் தினம் நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தா தேவாவோட வேலையெல்லாம் கெட்டு போயிடாதா? அப்ப என்னோட உங்களுக்கு வேலை தான் முக்கியம்ல? ஐயோ, பாப்பா தான் தேவாக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்ததெல்லாம். ஆனாலும் தேவாவை நம்பி ஒரு 100 குடும்பம் இருக்குல்ல, அவங்களும் சாப்பிடணும் இல்லடா, அதுதான். இந்தா, அண்ணே அண்ணே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே, பிள்ளைக்கு சோறு கூட ஊட்ட விட மாட்டாங்க மாட்டா பசங்க. தங்கம், நீங்களே சாப்பிடுங்கடா, தேவா இப்போ வந்துடுறேன். தேவா ப்ளீஸ்டா செல்லம், ப்ளீஸ். தங்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? தேவா இப்போ வந்துடும். சரியா? ஆமா. ஐயோ சுசி, பாத்துமா, எழுந்துரு. உன்னை யாரு மாடியில இருந்து கீழே வர சொன்னது? தங்கம், ஐயோ, என் தங்கத்துக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டான், பத்தட்டமே இல்லாம சொல்றேன். எடு, டாக்டர் போ. ஒண்ணு இல்லன்னு சொல்றல, சும்மா இரு. நீ சொல்லாத, டாக்டர் சொல்லட்டும். இங்க பாரு, கத்தாத, கத்துற வேலை வச்சுக்காத. கத்துறதெல்லாம் ஒரு பழப்பு, இதெல்லாம் உன்னாலதான். இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? நீ செய்யற பாவம், அடிக்கிற கொலை, செய்யற கொலை, தெரிஞ்சுக்க. என்னையா பாக்குற? கொள்ளதான் அடிக்கிறியே, அதுல ஒரு நியாயம் இருக்கா? இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்க கிட்ட கொடுத்திருந்தா நீ நியாயமா கொள்ள அடிக்கிறன்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா நீ சாமியோட சிலையை திருடுற, சாமியோட நகையை கொள்ளை அடிக்கிற. கையெடுத்து கும்பிட வேண்டிய சாமி சிலையை திருடி விக்கிறியே, அதான் அதோட பாவந்தாயா? நமக்கு இருக்கிற ஒரே குழந்தையும் ஊனமா இருக்கு. குழந்தை மேல பாசத்தை வச்சா மட்டும் பத்தாது, பாவத்தையும் சேர்த்து வைக்காம இருக்கணும். நிறுத்துறே, நியாயம் பேசுறியா? சாமி சிலையை திருடுறேன், சாமி நகையை கொள்ளையடிக்கிறேன்னு. ஏன் தெரியுமா? அந்த சாமி என் குடும்பத்தையே பிச்சை எடுக்க வச்சிருச்சு. அதனாலதான் அந்த சாமி சிலையை திருடி நான் பணம் சம்பாதிக்கிறேன். புரியல எல்லாம் உனக்கு? எங்க அப்பா சாமி சிலை செய்யற ஒரு சபதி. ஊருக்குள்ள எந்த சாமிக்கு சிலை செய்யறதா இருந்தாலும் எங்க அப்பாவை தேடி தான் ஓடி வருவாங்க. ஏன்னா எங்க அப்பா சிலை செஞ்சா அந்த சிலை பேசும், பார்க்கும், சிரிக்கும். அப்படி சாமிக்கு சிலை செஞ்ச எங்க அப்பாவுக்கு சாமி என்ன கூலி கொடுத்தது தெரியுமா? கேன்சர், பிளட் கேன்சர். கோடீஸ்வரனுக்கு வர வேண்டிய வியாதி கூலிக்கார எங்க அப்பனுக்கு வந்துச்சு. காசு எடுத்துட்டு மருத்துவமனைக்கு போனா டாக்டர் லட்சக்கணக்கில் கொண்டாங்கிறான். சிலை செய்யணும்னு ஆசைப்பட்டவன்ட்ட போய் கை நீட்டினா அவெல்லாம் ஆளா காணாம போயிட்டாங்க. பக்தி பரவசன் வந்த எந்த நாதேரி எங்களுக்கு உதவி செய்யல. எங்க போவேன்? யார்கிட்ட போவேன்? எந்த சாமி எங்க அப்ப பேச வச்சானோ, எந்த சாமி எங்க அப்ப சிரிக்க வச்சானோ, எந்த சாமி எங்க அப்ப பார்க்க வச்சானோ, அந்த சாமியை எங்க அப்பனை படுக்க வச்சிருச்சு.
என் குடும்பத்தை பிச்சை எடுக்க வச்சிருச்சு. பிச்சை எடுத்து என்ன புண்ணியம்? கடைசி காலத்துல பாடகட்ட கூட காசு இல்லாம எங்க அப்பா போய் சேர்ந்துட்டான். அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், அந்த சாமிக்கு நான் புத்தி சொல்லணும்னு. அதனாலதான் சாமி சிலையை திருடுறேன், சாமி நகையை கொள்ளையடிக்கிறேன். இப்ப சொல்லு நான் செஞ்சது தப்பான்னு. தப்புன்னு நீ சொன்னா உனக்கு அந்த சாமியை பத்தி நல்லா தெரியலன்னு அர்த்தம். ரைட்டுன்னு நீ சொன்னா சாமிக்கு உன்னை பத்தி நல்லா தெரியலன்னு அர்த்தம். எனக்கு அந்த சாமியையும் சாமிக்கு என்னையும் நல்லா தெரியும்டி. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே